கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் சகல சத்தியத்தையும் அறிந்தவர்களாய், தேறினவர்களாய், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களுக்காய் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து எனக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் நமது ஊழியங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இப்போது யோவான் பத்முங்கிற தீவில் இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் பல தரிசனங்களை கொடுக்கிறார். இப்போ கர்த்தர் அந்த யோவானுக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறார். நீ கண்டவைகளை எழுது, இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யோவானுக்கு கட்டளையிடுகிறத பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் நிலைத்திருப்பதற்கும் மற்றவர்கள் தேவனோடு நடப்பதற்கும் ஒரு அனுபவம் கண்டிப்பாக வேணும். என்ன அனுபவம்னா, ஜெபிக்கிற நமக்கு சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். அப்படி தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளில் சில வெளிப்பாடுகள் மற்றவர்களை குறித்து இருக்கும், இல்லை தேசத்தை குறித்து இருக்கும். இந்த வெளிப்பாடுகளை பெற்ற தேவ பிள்ளைகள் அந்த வெளிப்பாடுகளை தங்களுக்குள்ளே வைத்து கொள்ளுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வெளிப்பாடுகளை மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணும் பொழுது தான் அது பிரயோஜனப்படும். இப்போ ஆண்டவர் இங்கே அதை தான் சொல்கிறார் யோவான் இடத்துல, நீ கண்டவைகளையும் இனி சம்பவிக்க போகிறவைகளையும் நீ எழுது. அப்போ கவனிங்க, சில காரியங்கள் தேவன் நமக்கு பர்சனலாக ஒரு அனுபவத்தை கொடுத்தாலும் அதை மற்றவர்களிடத்தில் சில நேரங்கள் சொல்ல வேண்டியிருக்கும், அதை சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாங்கள் ஒரு 10-30 ஊழியக்காரங்க இணைந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது ஐ ஹேட் அ விஷன், ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். ஒரு நீரோட வறண்டு போய் கிடக்கு. அதனுடைய 2 கரங்களிலும் மரங்கள் இருக்குது. அந்த வறண்டு போன நீரோடை நிமித்தம் தண்ணீர் இல்லாததுனால அந்த மரங்கள்லாம் காய்ந்து போய் காணப்படுது. இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தோன்னே ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சுவாமி இது என்ன தரிசனம், நீங்கள் எதுக்கு இந்த தரிசனத்தை தந்தீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நீரோடை இருக்குல்ல, அதுதான் சபை. அந்த நீரோடையில் என்ன இருக்கணும்? தண்ணீர் இருக்கணும். அந்த தண்ணீர் அங்கே இருக்கா? இல்லை. இந்த காலத்தில் இருக்கிற சபைகளுக்குள்ள தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இல்லை. அநேகம் சபைகள் மனுஷ அறிவினால் நடத்தப்படுது, மனித யோசனையினால் நடத்தப்படுது. அநேகம் போதகர்கள் தங்கள் சுய விருப்பத்தின்படி சபையை நடத்துகிறாங்க. பரிசுத்த ஆவியானவராகி எனக்கு இடம் கொடுக்கலை, என்கிட்ட விசாரிக்கலை, என்கிட்ட கேட்டு அவங்க நடத்தலை. அதனால அந்த 2 கரைவோரங்கள் இருக்கலாம் மரங்கள், அந்த மரங்கள்லாம் தண்ணீர் இல்லாததுனால வறண்டு போய் காணப்படுகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அந்த மரங்கள் தான் விசுவாசிகள், ஜனங்கள். ஸோ ஆவியானவரின் அசைவாடுதல் சபைக்குள்ளே இல்லாததுனால ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறாங்க, உயிர்ப்பிக்கப்படலை, உற்சாகம் இல்லாமல் இருக்காங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காங்க, ஓங்கி வளருகிற விருட்சமாக வளராமல் இருக்காங்க அப்படின்னார். அப்போ இவ்வளோ பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் தந்த உடனே அந்த 30-40 ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த வெளிப்பாடை சொல்லி ஜெபிக்க சொன்ன பொழுது அநேகம் போதகர்கள் வைராக்கியமாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. உண்மை ஆண்டவரே, நாங்கள் சில காரியத்தில் தவறுகிறோம். அவங்க தங்களை ஆராய்ச்சி பார்த்து ஒப்பு கொடுத்து அன்றைக்கி ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் பயங்கர மகிமையாக இருந்துச்சு. நான் இதை எதுக்காக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் சில சொப்பனங்களை, தரிசனங்களை தாரார். உங்களை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்கள் அப்பாவை குறித்தோ, உங்கள் அண்ணனை குறித்தோ சில தரிசனங்களை தந்தார்னா, நான் இப்படி சொப்பனம் பார்த்தேன்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போகிறதுக்கு தரல. நான் இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போக தரல. நீங்கள் அதுக்காக உட்காந்து கருத்தாக 1 நாள் 2 நாள் 3 நாள் ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஏதாவது பிரச்சனையை காமிச்சிச்சுன்னா அந்த பிரச்சனையை மாற்றணும். ஏதாவது ஆசீர்வாதத்தை காமிச்சிச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆம் பிரியமானவர்களை, அதை மற்றவர்கள்ட்ட சொல்லி நீங்கள் அதை ஜெபித்து அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது ஜெபம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறேன்,
சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொப்பனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று அந்த சொப்பனம் பார்த்தேன், நாளைக்கு இந்த சொப்பனம் பார்க்கேன், நான் இன்னைக்கு இந்த சொப்பனம் பார்த்தேன். அதை சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அதன் அர்த்தத்தை கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுக்காக ஜெபித்து அதை சுதந்திரிக்கணும். அப்பொழுது தான் அது ஆசீர்வாதம். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும், தேவனுக்கென்று கனி கொடுக்கவும் நீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் கரத்தில் தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி உன்னத அனுபவங்களில் அவர்கள் வளரும்படி நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.